4 செய்தி சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 4 திருப்பி கேட்பேன். யார் கரெக்டா சொல்றாங்களோ இன்ஷா அல்லாஹ் பரிசு. சரியா? அஜித்து அறுபாயின் யகுஃபலூன அறுபாயின். 4 பேரை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டும் அதை பயன்படுத்தாம வேஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு. முதலாவது என்ன? அஜித்து லிமன் உபுதுலிய பிகம்மின் ஃபகைஃப யகுஃபுரு அன் கௌலி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யாராவது ஒருவர் கவலையிலே மாட்டி இருக்கிறார், ஏதாவது ஒரு கவலை மனசுல ஆடிட்டே இருக்கு, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், இந்த கவலைக்கு என்ன விடுதலை அப்படின்னு அவர் எவ்வாறு இந்த சொல்லை விட்டும் அவர் பொடுபோக்காக இருக்கிறார். என்ன அவர் சொல்லுது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர இந்த தேவை யாரும் செய்ய முடியாத ரப்பே, சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து நான் அறியாக்காரனா இருக்கிறேன் என்று ஓதினால் வல்லாஹு யகூலு பாதஹா, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே இந்த ஆயத்தை அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், வனச்சைனாஹு மினல் கம்மி, அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கவலையை விட்டும் நாம் பாதுகாத்தோம். அவன் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன சொல்றாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்துல லா இலாஹ இல்லா அன்ஹு குர்துவல்லாஹ் சொன்னாங்க, கவலையை நாம் பாதுகாத்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன வரும்? யூனுஸ் போல தெரியுது. அவங்க ரொம்ப பசங்க அல்லாஹ் அடுத்த சொல்றான், வக்கதாலிக நுஜில் முஃமினீன், இவ்வாறே எல்லா முஃமின்களையும் நாம் பாதுகாப்போம். யூனுஸ் மட்டும் முத்தம் இல்லை, யாரெல்லாம் இதை ஓதுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த பரிசு தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ஒரு ஆச்சரியமான தஸ்பீஹ். ஏன் தெரியுமா? இதுல அல்லாஹ்வை நம்ம கொஞ்சறதுக்கு, அல்லாஹ்வை நாம் மன்னிப்பு தேடுறதுக்கு, அல்லாஹ்வை நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு 3 வழிமுறை இருக்கு. ஒரு தஹ்லீல், இன்னொரு தஸ்பீஹ், இன்னொரு இஸ்திக்ஃபார். தஹ்லீல்னா ஒன்றை தவிர யாரும் இலாஹ இல்லைன்னு சொல்றது, தஸ்பீஹ்னா நீ பரிசுத்தமானவன்னு சொல்றது, இஸ்திக்ஃபார் சொன்னா தன் பாவத்தை ஒத்துக்கிறது. இது 3 சேர்ந்து ஒரே துஆ தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா தஹ்லீல், சுப்ஹானக தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் இஸ்திக்ஃபார். 3 சேர்ந்து ஒரே பொக்கிஷம் எதுல? லா இலாஹ இல்லா சுப்ஹானக. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? என்னமா இந்த தஸ்பீஹை மட்டும் செய்திருக்கார், லௌலா துஸப்பிஹூன், இந்த தஸ்பீஹை யூனுஸ் செய்திருக்காவிட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸு, அந்த மீன் வயிற்றிலேயே யுபாஸு இருப்படும் காலம் வரை 2 நாள் இருக்கு. பத்னினால யௌமுல் ஹலாக் இருக்குது, எல்லாத்தையும் அழிக்கும் நாள் இருக்குது, இன்னொன்றுக்கு எல்லாத்தையும் எரிக்கும் நாள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யௌமுல் ஹலாக் சொல்ல, லலபிஸ ஃபீ பத்னிஹி யௌமுல் ஹலாக் சொல்ல, எல்லாத்தையும் அழிக்கும் வரை அல்லாஹ் வச்சிருப்பேன்னு சொல்ல, எல்லாத்தையும் அழிக்கும் போது இவங்க வச்சிருப்பேன், மீனை வச்சிருப்பேன், எல்லாம் அழிக்கும் போதும் மீன் அழியாம பாதுகாத்திருப்பேன், மீண்டும் இருக்கும் நாள் வரை வைத்திருப்பேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அங்கேயே கரிப்பட்டு இருப்பார்கள் சொல்றாங்க அல்லாஹ். இந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தை தான் யாரை பாதுகாத்தேன் சொல்றாங்க சொல்றாங்க. யூனுஸ் கூட குறிப்பானது அல்ல, வகதாலிக, எல்லா மூமினுக்கும் சேர்ந்தா இது.
அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்களா இல்லையாப்பா? அப்ப அந்த மீன் வந்து வேற உணவு சாப்பிட்டா இல்லையா? பசியா இருக்குமா? நிறைய உணவு சாப்பிடுச்சு, பெரிய பிரம்மாண்டமான மீன், நிறைய மீன் தான் சாப்பிடுச்சு. அந்த மீன்லாம் செவிச்சிடுச்சு, ஜீரணமாயிடுச்சு. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஜீரணமாகல, அவங்க ஒன்றும் சலாமத்தா இருந்தாங்க. மற்ற எல்லா உணவும் செவிச்சு ஜீரணமாயிடுச்சு இல்லைங்களா? அதே மாதிரி ரிஸ்கியை யார் திறந்து ஓதுறாங்களோ உலகத்துல எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும் அல்ல அவங்க அல்ல பாதுகாப்பு. மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க, மற்றவங்க எல்லாம் அழுவாங்க, என்ன கஷ்டம், கொரோனா வந்துருச்சு, கஷ்டமா இருக்கு, கொரோனா வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இவன் மட்டும் அதை சந்தோஷமா வச்சிருப்பாங்க, கவலை எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் பாதிக்கப்படும், இவர் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா ஒரு ஷர்த்து உண்டு. என்ன ஷர்த்து? என்னவா? நாம என்ன செய்யறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா ஏதோ கடமைக்கு பயிர் நான் சொல்லுவாங்க. செத்த வகை வெத்தலை கொடுத்த மாதிரி, செத்த வகையில வெத்தலை பாக்கு கொடுத்து பார்த்து சொல்லுவோம். அது ஒரு உணர்வு இல்லாம, ஒரு பிரியம் இல்லாம, ஒரு உள்ளத்துல ஒரு அல்லாஹ்ட்ட தெரிஞ்சது இல்லாம சொல்றோம். உணர்த்து உணர்ச்சியோட சொல்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? இதுநாதா ரப்பஹு வஹுவ மக்தூம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்பை அழைத்தார், அவரோ உள்ளம் உடைந்தவராக. கதுன்னு சொன்னா உடைக்கிறது, உள்ளம் உடைஞ்சவராக கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம யாரெல்லாம் ஒன்றை விட்டா வேற கதி இல்லை, யாருமே பாதுகாப்பு உள்ளம் உடைஞ்சு போய் அல்லா கூப்பிடும் வருது. ஆனா இந்த முக்கசரத்தில் குழு எங்கே உள்ளம் உடைந்திருக்கிறதோ நான் அங்கு இருக்கிறேன். யார் திக்கற்றவராக கதியற்றவராக அல்லாட்டை உன்னை விட்டா வேற கதி இல்லறப்பே என்று யார் இருக்கிறாராக தடுமாறியவராக அல்லாஹ்விடம் யார் கெஞ்சுகிறாரோ அவருக்கு நான் பதில் சொல்றேங்கிற அல்லாஹ் வயக்ஷிபு சூ, அவளுடைய சிரமத்தை நான் நீக்குவேன். வயஜ்அலுக்கும் குலஃபால் அர்த், இந்த பூமியிலே அவன் என்னை கலீஃபாவாக ஆக்கிடுவேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். யார் உள்கிறாராய் கேட்கிறாரோ, அதாவது அல்லாஹ் கதியற்றவரா கேட்கிறார். எதிரா சொல்லுவாங்க, அசுபித்தார் அப்துல்லாஹி சொன்னதா சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்படி அல்லாஹ் கூப்பிட்டோம், கடல்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறான், திடீர்னு படகு அப்படியே கவுந்துருச்சு. ஒரே ஒரு பலகை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அந்த பலகையும் ஒரு அடிச்சு கவுந்துருச்சு, கை விட்டு போயிடுச்சு. கடைசியா நடுக்கடல்ல இருக்கிறான், சுத்தி முத்தி பார்த்தா கட்டு தூரம் யாரையுமே காணோம். நீச்சல் அடிச்சு பார்த்தா நீச்சல் அடிக்க முடியல, கையால் சுமந்து போச்சு. அப்படியே உள்ள போயிட்டு உள்ள வெளியே வர்றான். கெட்ட தூரம் தண்ணி தான் தெரிஞ்சு நாலாபமும். அந்த நேரத்தில் அல்லாஹ் 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 கத்தனா, எப்படி அல்லாஹ் தவிர இப்ப என்னை காப்பாற்றக்கூடியவன் யாருமே இல்லைன்னு அவன் உள்ளம் உருகி கூப்பிடுவானோ, அல்லாஹ் தவிர எல்லா ஆதரவையும் அறுத்தவனா கூப்பிடுவானோ, அந்த மாதிரி அல்லாஹ் கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? ரசிப்பாய் எல்லாருக்கும் மனசுல அம்மாவுக்கு தான் உதவி செய்வாங்க, நட்டார் தான் அவங்க காசு கொடுப்பாங்க, அவங்கள மாமாச்சார் தான் உதவி செய்வாங்க, அவங்க இல்லாட்டி யாராவது பார்த்துக்க வேண்டிய எல்லா ஆதரவு மனசுல இருக்குது. மேல் நிச்சயமா எல்லாம் கூப்பிடுறோம். எனவே எல்லார்ட்ட எப்படி கூப்பிடணுமா? உலகதாய எல்லா ஆதரவுலையும் அறுத்தவனாக எனக்கு உன்னை தவிர உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லைங்கிற உணர்வோடு அல்லாஹ் செய்தி என்ன? யார் கவலையிலே அகப்பட்ட பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானஹு ஓதாமல் இருக்கிறானோ அவனை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது செய்தி. இன்ஷா அல்லாஹ்.
இரண்டாவது அஜிப்து லிமன் உபுத்துலிய பிலுர்ரின், யாருக்கு ஏதேனும் கஷ்டம் வந்து விட்டது, நோயாலேயோ சிரமம் ஏதோ ஒரு வறுமையாலேயோ யாருக்கு ஏதேனும் ஒரு கவலை கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, فكيف يغفل عن قول ربي إني مسني الضر وأنت أرحم الراحمين. யா அல்லாஹ் இந்த சிரமம் தொட்டு விட்டது, நீயோ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனா இருக்கிறாய். கிருபையாளனுக்கெல்லாம் யார் சொன்னதுவா இது? யார் வாழ்ந்துவா இது? யாரு யார் வாழ்ந்தது? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிரமம் வந்து எழுத கேட்டாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் வல்லாஹு யகூலு பஅதஹா. அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டோம், வகஷஃப்னா பாபிஹி மின் துர்ரி, அவர்ல உள்ள என் சிரமத்தை நாம் நீக்கி வைத்தோம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சொல்றான் அவர் சிரமத்தை நாமே நீக்கி வச்சு அல்லாஹ் வாக்கு சொல்றா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது நோய் வருது, உங்களுக்கு ஏதாவது சிரமம் வருது, என்ன செய்ய என்ன ஓதணும்? ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுத்து, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ கிருபையாளனுக்கெல்லாம் பெரிய கிருபையாளன். இந்த துஆவுல அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய அக்னியத் இருக்கு. அவங்களுடைய அடிமைத்தனத்தை காரணம் பாருங்க. யா அல்லாஹ் சிரமம் வந்துருச்சு, நீ ஃபக்ஷிஃபு ஷிஃபாவாக்கி வை அப்படின்னு கேட்க பாருங்க. எனக்கு சீமத்தனம் சொல்றது, நீயோ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். எனவே அம்மாட புள்ள சொல்லுது, அம்மா அடிபட்டுருச்சு, நீங்களோ தாய்க்கெல்லாம் சிறுத்துறது தாயா இருக்கீங்க. எனக்கு சுத்தமா சொல்லவே இல்லை. அரஹமுர் ராஹிம் செய்வான், அரஹமுர் ராஹிம் யாரை செய்வான்? கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையானே அவன் சரியாக்கிடுவான் இல்லையா? இந்த துவாவை அதிகமாக ஓதுனா எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டத்து கவலைகள் வந்தால் நீக்கி வச்சுருவாங்க. ரெண்டாவது விஷயம் வச்சா, மூணாவது அஜிப்து லிமன் உபுத்துலிய பிஹௌஃபின், யாருக்கு ஏதோ பயம் வந்துச்சு, என்னமோ என்னது பயம் வருது, விஷயம் என்ன எப்படி தப்பிக்கிறது பயம் வருது, ஒரு கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறது பயமா இருக்கு, யாரும் பயம் ஏற்பட்டு விட்டதோ, فكيف يغفل عن قول حسبي الله ونعم الوكيل, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்பவர்கள் மிகச்சிறந்தவன் என்று சொல்வதை விட்டும் யார் முழுநோக்காக இருக்கிறார்? வல்லாஹு யகூலு பஅதஹா, அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபத்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தன்னுடைய நிஅமத்தையும் ஃபضலையும் கொண்டு அல்லாஹ் நிரப்பினான். லம் யம்சஸுஹு சூஉன், அவருக்கு எந்த சிரமமும் தொடவே இல்லைங்கிறார் அல்லாஹ். யாரு யார் சொல்ல மாட்டேங்குது? யார் சொல்ல மாட்டேங்குது? யார் சொல்றான்னா குர்ஆன்ல சஹாபாக்கள் சொன்னாங்கம்மா, அஹ்ஸாபுடைய போர்ல முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. காஃபிர்கள் குறைஷிகள், பனு கத்ஃபான், பனு தமீம் நிறைய கூட்டத்தார் இருப்பாங்கல்ல, எல்லா கூட்டத்தாரையும் போய் அவங்க சந்திச்சு குறைஷி சந்திச்சு இந்த மாதிரி முகமது வளர்த்துக்கிட்டே போறாங்க, நமக்குலாம் ஆபத்து, அவங்களாம் அழிச்சோம் அவரை அப்படின்னு சொல்லி எல்லா கூட்டத்தாரையும் போய் அவங்களெல்லாம் தூண்டி விட்டு எல்லா கூட்டம் சேர்ந்து ஒன்றா வந்தாங்க. 20,000 வராங்க. சஹாபாங்க 30,000 அவன் போர்ல 30,000 இருக்காங்க. 20,000 30,000 வர்றாங்க, பெரிய கூட்டம் வர்றாங்க. நினைச்சுங்களா? அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் போய் பயப்படுத்தணுங்கிறதுக்காண்டி முன்னாடி சின்ன கூட்டம் வட்டாங்க, ஒரு சிறிய கூட்டம் அனுப்பி வச்சாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பயப்படுத்தினாங்க. அப்படியே மக்காவுடைய எல்லா போர்களும் திரண்டெழுந்து வர்றாங்க, அப்படியே நாலா பக்கம் வர்றாங்க, அப்படியே மதினாக்குள்ள அப்படியே வந்தாங்கன்னா நீங்க எல்லாம் காலி அப்படின்னு எல்லாத்தையும் பயப்படுறாங்க. வைதா மீனலவும் அண்ணன் கதில் ஜவாவுலக்கும் எல்லா ஒன்று திரட்டாங்க, பயந்துங்க, பயந்து ஓடுங்க என்றெல்லாம் பயப்படுத்தும் பொழுது
சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் பொறுப்பேற்பவர்கள் மிகச்சிறந்தவன். யார் சொன்னா? சஹாபாக்கள் சொன்னது அல்லாஹ் குர்ஆன் பதிவு செய்றான். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல செஞ்ச அல்லாஹ் சொல்றான். அவங்க சொன்னதுனால அல்லாஹ் தன் ஃபதலையும் ரஹ்மத்தையும் கொடுத்தான். அவன் எந்த சிரமமும் தொடவே இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவங்க இன்ஷா அல்லாஹ் 4வது அஜிப்து லிவன் உபுதிலே பக்ரின் தாசி. யார் மக்களுடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டார்களோ, யாராவது சூழ்ச்சி பண்றாங்க எதிராக நல்லா வசம் மாட்டி விட்டானுங்களே, இப்ராஹிம் தப்பிக்கிறது சூழ்ச்சி விட்டு கவலையா இருக்கு. இந்த மாதிரி கைப்பை எருகுதான் கௌரியன் கோலில்லாஹி தஆலா அல்லாஹ் சொல்லிவிட்டும் பெருமாள் ஜனாலால் சொல்லு ஓஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். ஒரு எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஒப்படைத்து விட்டேன். இன்னல்லாஹ் பஸீருன் பில் இபாத். அல்லாஹ் தன் அடியார்களை உற்றுநோக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாஹுல்லாஹு சய்யாத்தி மா மக்கரு. அவங்க என்ன சூழ்ச்சியார்களோ, சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தார். யார் சொல்ற வார்த்தை இது? யார் சொன்ன வார்த்தை இது? யார் சொன்ன வார்த்தை? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை பாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொடுத்து அறிக்கணும்னு சொல்லி அவங்க ஃபிரௌன் திட்டம் போடுறான். பயங்கரமான திட்டம் போட்டு கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் நோக்கி அப்படியே பெரிய படையவே அனுப்பிச்சு வச்சான். பெரிய படையவே அனுப்பிச்சு வச்சாங்க. படையவே அனுப்பிச்சு வச்சான். பெரிய படை 20,000 வர்றாங்க. 20,000 பேர் இருந்தாங்க படையில. எல்லாரும் இல்லாமோட மூசா அலைஹிஸ்ஸலாம் 12,000 பேர். கையில் வம்பு இல்லை, விருது இல்லை. இந்த பக்கம் பார்த்தா படை வருது, இந்த பக்கம் பார்த்தா பெரிய ரயில் நதி ஓடுது. அவங்க அடிச்சா தப்பு ஓடலான்னா ஓடுறது ரயில் நதி. ஆதரவு குடிச்சா மூத்து, அம்புல மாட்டான் மூத்து, நல்லா மாட்டிக்கிட்டான். பல செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஓஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். என் காரியத்தை அல்லாஹ் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் என்ன பண்ணான்? ஒரு ஆபத்தை வச்சு அடுத்த ஆபத்தை அல்லாது. ஒரு ஆபத்தை வச்சு ஆறுங்கிற ஒரு ஆபத்து, எதிரியோட ஆபத்து. அல்லாஹ் செஞ்சா ஒரு எதிரி வச்சு இன்னொரு அழைச்சிட்டாங்க. ஆத்தை வச்சு அழைச்சிட்டாங்க. நான் ஸ்கூல் போய் ஸ்கூல் போகிற கதை ஒன்று வந்துச்சு. பஞ்சாபி கதை ஒன்று வந்துச்சுமா. ஒரு ஆளு ஒரு புறா குறைச்சான். ஒரு புறா வந்து மரத்தில் உட்காந்து ஒரு வேற ரெண்டு புறா பார்த்து புரி வைக்கிறான். புறாவை பார்த்து சரி புரிகிற புறா பார்த்துருச்சு. பறந்து போறான்னு பார்த்தா அங்க வந்து பெரிய ஒரு மருந்து நிற்கிது. அப்படியே பறந்து வருது. அப்படியே மரத்தை விட்டு வெளியே பறந்து போனா அந்த மருந்து முடிச்சுட்டு போகுது. எதை? புறா. கீழே பார்த்தா வேலை, வேலை பார்த்தா புறா கழுகு. என்னடா பண்றது? முடிச்சுட்டு இருக்கான். அவன் எறும்போட அந்த புறாவோட பிறகு எறும்பு போட்டு இருக்கான். அது கம்பத்துக்கு போய் வேறவுடைய காலை கடிச்சு கடிச்சு அகாடி அம்பு விட்டானா அந்த அம்பு அப்படியே குறித்தவரை போய் அந்த மருந்து மேல இது மேல கழுகு மேல கழுகு செஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டு எதிரி இருந்தாங்க. ஒரு எதிரி வேற, இன்னொரு எதிரி கழுகு. ஒரு எதிரி வச்சு இன்னொரு அடிச்சுட்டா பாருங்க, ஏற்படுத்தி பாருங்க. அதே பாருங்க எல்லாம் என்ன பண்ணா மூசாவும் ரெண்டு எதிரி வந்தாங்க. முன்னாடி இருந்து எதிரி படை, இந்த பக்கம் தண்ணி. எல்லாம் என்ன பண்ணா தண்ணியை வச்சே அந்த படையை ஃபுல்லா அமைச்சுட்டான். எத்தனை பேர் இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துல?
ஃபிரௌனுடைய படையில 20,000 பேர். அதுவும் அவன் சும்மாலாம் இல்லை. ஃபிரௌனு ஹாமானு அவனுடைய படை எல்லாருக்கும் பயங்கரமான கோடீஸ்வரனுங்க. அவங்கள கிமித்திகள்னு சொல்லுவாங்க. பயங்கரமான கோடீஸ்வரனுங்க. ஒவ்வொருத்தையும் பல மாளிகைகள் இருக்குமா. தோட்டம் துறவு பார்த்தா ஒவ்வொருத்தையும் 100 ஏக்கர் இருக்குமா. ஒருத்தையும் 100 ஏக்கர் 200 ஏக்கர் எல்லாம் பெரிய விவசாய தோட்டம், பழத்தோட்டம். நினைச்சுங்களா? அவங்க அத்தனை படையும் கொண்டு வந்து அல்லாஹ் ஒருத்தது கூட மிஞ்சல. அப்படியே கூட்டிட்டு வந்து தண்ணிக்குள்ள ஒரே அம்பு. அப்படின்னா என்னாச்சு? திரும்பி போய் வீட்டை போய் சொல்றது ஆள் கிடையாது. நீங்கெல்லாம் காலி வீட்டை சொல்றது. அவங்களுடைய மக்களை, அவருடைய தோட்டம், அவருடைய எல்லா விவசாயம், இது எல்லாம் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்டு சொந்தமாயிருச்சு. இது வந்து யார் எடுத்துட்டா? இப்ப யார் எடுத்துட்டா? பதில் எடுத்துட்டா. அல்லாஹ் சொல்ல போறாங்க, கம் தரக்கு மின் ஜன்னாத்தின் வஅயூன், எத்தனை தோட்டங்களையும் எத்தனை ஊற்றுகளையும் விட்டு விட்டாலும் தெரியுமா? குனூஸி மகாமின் கரீம், எத்தனை பொக்கிஷங்கள் அப்படியே தங்கம் வெள்ளி புடி வச்சிருந்தாங்க. மகாமின் கரீம், இன்னும் பயங்கரமான அப்படி பிரபலியமான பயங்கரமான மண்டபம் மாறி வச்சிருந்தாங்க. கம் தரக்கு மின் ஜன்னாத்தின் வஅயூன் وكنوز ومقام كريم كذلك وأورثناها قوما آخرين. அது அத்தனை வேறொரு கூட்டத்தார சொந்தமாக்கிடும். அப்படியே எடுத்து நட்ட கொடுத்த மாதிரி நேற்று வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வானோ, என்ன பண்ணுவானோ அப்படின்னு அப்படி பயந்து அடி ஓடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல அல்லாஹ் அத்தனை கோடிக்கு அதிபராக்கிட்டாங்க. அவன் பாட மாளிகை, அவனுடைய சொத்து, அரண்மனை எல்லாத்துக்கும் யார் அதிபராயிட்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம். கம் தரக்கு மின் ஜன்னாத்தின் வஅயூன் وكنوز ومقام كريم كذلك وأورثناها قوما آخرين فما بغت عليهم السماء والأرض. அது அத்தனை அழிஞ்சு போனாங்களே, இத்தனை லட்சம் பேர். அவங்களுக்கா வானமோ பூமியோ அழுகவில்லை. அழுக நாளியே இல்லை. அவங்களுக்கு அழுகிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் அழிச்சுட்டு அப்படியே புடி உட கொடுக்குது. இப்போ 4 ரூபா சொல்லி கொடுத்துருக்கேன். அது 4 தப்பு இல்லாமல் யார் சொல்லுவோம்? 4 விஷயத்துக்கு 4 ரூபா. நிமிஷம் யார் சொல்லுவாங்க? 5 2வது ரூபா சொன்ன பரிசு. 2வது ரூபா 2 யார் சொல்லியா? ஏப்பா 2வது ரூபா 4 ரூபா கொடுக்குது. ஞாபகம் இருக்கா? 2வது ரூபா இருந்தீங்க. காலை நீங்கிறதுக்கு வந்து நாளா எல்லாம் சொன்னாங்க. வந்து சிரமம் நோயெல்லாம் நீங்கிறதுக்கு வந்து ரப்பி இன்னி வசனியம் போது ஆச்சாரம் வந்து பயம் வரும்போது வந்து பயம் வருது. என்ன ஆகும்? அது ஹஸ்பண்ட் தான் ஞாபகம் வைக்க எந்த பொருள்? அஹ்ஸாபுடைய அதாவது வந்து மக்களுடைய சூழ்ச்சி. மக்களை சூழ்ச்சி போட்டாங்க. அழிக்கிறது வந்து யார் வந்து இது? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்ற அடுத்த ஆயத்துல வகாஹுல்லாஹு சய்யாத்தி வமகரு, அல்லாஹ் தஆலா செய்த அத்தனை சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து. இப்போ நம்ம பயப்படுறோம். भाई दोनों पैसे 10 betul dah. Kar. Benar tu kan?
ஆடுதுவான். இப்போ அல்லாஹ்வுத்தாலா இப்போ நாம என்ன பயப்படுறோம்? பிஜேபி போடுறானா, என்னமோ தேர்தல் ஆணையம் வச்சுக்கிறானா, எஸ்ஐஆர் வச்சுக்கிறானா, அதுக்கு மேலே என்னது நீதிமன்றம் வச்சுக்கிறானா, எல்லாம் சூழ்ச்சி பண்ணுறானா. பக்கரல்லா அவரும் சூழ்ச்சி பண்றாங்க, அல்லாவும் சூழ்ச்சி பண்றான். அல்லாவும் கையில் மாக்கிது. அல்லா யாருங்க? சூழ்ச்சியாளுக்கெல்லாம் மிக சூழ்ச்சியா. ஒரு கேள்வி வரும், அல்லா சூழ்ச்சியாளுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் தானே? ஒரு கேள்வி வருது, அப்ப யாரா பீகார் விட்டுருக்கோம்? பீகாரில் கூட்டுதல் முஸ்லீம்களுடைய ஊர்களில், யூபியில் நிறைய முஸ்லீம்கள் வாழ்ற பகுதியிலேயே அதை எழுதியிருக்கான். அல்லா இதை வச்சான். அல்லாதான் சூழ்ச்சியாளாச்சுல, அல்லா ஹைதராபாத்னாச்சுல, அப்ப யாரை ஜெயிக்க விட்டாங்கள? முஸ்லீம்கள் வாழ்ற பகுதிகளில், முஸ்லீம்கள் பெரும்பாலான பகுதிகளிலேயே அல்லா ஜெயிக்க வச்சுட்டா காப்பீங்கள. இப்போ யாரா ஜெயிக்க விட்டான்? ஏன்பா ஜெயிக்க விட்டான்? ஹைதராபாத் வேலை செய்ய போட்டான். என்ன பதில் பாய்? சாட்டினதே அவன் தான்மா. அல்லாஹ் சாட்டான். துஇஸ்ஸுல் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மன் தஷா. நாடியவர்களுக்கு நாம் அரசாட்சியை கொடுப்போம், நாம் கொடுப்போம். துஇஸ்ஸு மன் தஷா வதுல்லு மன் தஷா. நாடியவர்களுக்கு நாம் அரசு தண்ணியை கொடுத்தோம், நாடியவருக்கு நான் தான் சாட்டேன். ஒரு ஹதீஸ்ல வருது, லா தசுப்புல் முலூக். இது அதிகாரிகளை அரசரை திட்டாதீர்கள். மோடி அப்படி, அமித்ஷா இப்படி, அவன் இப்படி திட்டாதீங்க. ஃபைனல் முலூக குல்லுஹும் ஃபீ யதில்லாஹ். எல்லா அரசர்களும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கும். வேதியில் முல்க் என்னவை? அல்லாஹ் தஆலா அரசாட்சி இல்லையா? அமெரிக்காவை ஜார்ஜ் புஷ் வச்சு நம்புறோம், வச்சுக்கிறான், ரஷ்யாவா முடிவு வச்சுக்கிறான், அது எல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டானோ அல்லாட அல்லாட வந்து இல்லையா? அப்படியா? ₹100 இது வச்சிருக்காரு, 1000 வச்சிருக்காரு, லட்ச ரூபா வச்சிருக்காரு, அல்லாட ஒரு சொத்துமே இல்லை. அப்படியா? அரசியல் ₹100 அல்லாதான் வச்சிருக்கான். அரசியல் ₹1000 அல்லாதான் வச்சிருக்கிறான். ட்ரம்ப் நிஸ்பத்தில் அமெரிக்காவுக்கு அல்லாதான் அதிபதி, புடின் நிஸ்பத்தில் ரஷ்யாவுக்கு அல்லாதான் அதிபதி. சூரத்தான இது எல்லாமே. எல்லா சூரத்துடைய பியதில் முல்க் வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். யூசுப் பாய் கவலை ஆயிரம் என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். ஒரு ஆயத்துல வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த். ஒரு ஆயத்துல வலில்லாஹி மீராது ஸமாவாத்தி வல் அர்த். சொத்துக்கு என்னெல்லாம் வார்த்தை அனலைஸ் பண்ணாங்க, சொத்துக்கு என்னெல்லாம் வார்த்தை இருக்குதோ அது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டான். வலில்லாஹி மீராது ஸமாவாத்தி வல் அர்த். எல்லா சொத்து, எல்லாருடைய ஹஸானா, எல்லாருடைய வாரிசு எல்லாம் நான் தான்ட்டான். வாடா ஹைருல் வாரிசி. எனவே எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. என்ன செய்யணும்? ஒருத்தர் பெரிய சொத்து அதிபதியா இருக்கிறான். நேற்று அவன் போய் டாக்டர் வீட்டுக்கு போனோம். அவரும் டாக்டர், அவர் மனைவி டாக்டர், அவர் மகன் டாக்டர், மருமகன் டாக்டர், எல்லாம் டாக்டர், பெரிய பிரம்மாண்டமான. இப்போ சலீம் பாய்க்கு அல்லாஹ் தஆலா காலையில் உட்காந்து ஒரு ஜூ குரான் வர வாய்ப்பை நசீபாக இன்னைக்கு அல்லாஹ். அவருக்கு அல்லாஹ் 4 பேர் டாக்டர் பண்ணவானாங்களே, அது பெரிய பெரிய பதிப்பா ஒரு நோய் வாங்கி கொடுத்தாங்க. இது பெரிய பெரிய சிறந்த பாக்கியமா.
ஹதீஸ்ல வருது, யாருக்கு அல்லாஹ் மக்பரால் குர்ஆன் குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ, வேற ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டான். துனியாவுடைய காசோ பணமோ பதவியோ பட்டமோ கொடுக்கப்பட்ட ஒருவனை பார்த்து அஃதல மிம்மா ஊதிய, தனக்கு கொடுக்கப்பட்டதை விட சிறந்து கொடுக்கப்பட்ட நினைப்பனையானால் ஃபகத் ஹக்கரமா அல்லாஹ்வே மிக பிரம்மாண்டமாக சொன்ன ஒன்றை அவன் கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? என்ன சொல்றான்? ஆயத்தனமா وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنِ الْعَظِيمِ, மகத்தான குர்ஆனை நாம் வழங்கியிருக்கிறோம். இதற்கு மாற்றமா லா தமுத்தன்ன ஐனைக இலாம மத்தானா பிஹி, இதற்கு மாற்றமா துனியாவுடைய காசு யாரும் கொடுத்துருக்கணும், அவங்க திரும்பி கூட பார்க்காதீங்கன்னு சொல்றான். ஏன்? வரிஸ்து ரப்பிக்க கைரும் வஅபா, உனக்கு அல்லாஹ் ஒரு ரிஸ்க் இருக்குதே, அது கைரானதும் நிரந்தரமானது. டாக்டர் பட்டம் போயிடும், காசு போயிடும், பங்களா போயிடும், எல்லாம் போயிடும். நீ ஓதுற குர்ஆன் போகவே போகாது. அது துனியாவிலையும் உதவும், கபர்லையும் உதவும், மனுஷன்லையும் உதவும், சோழத்திலையும் உதவும். இன்ஷா அல்லாஹ் கைரானதும் நிரந்தரமானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரம்மாண்டமான அவங்களுடைய திட்டுடைய படை, பறவைப்பட, விலங்குப்பட எல்லாத்தையும் எடுத்து அப்படி வளர்ந்து அப்படி பறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு கீழே ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஆட்சிட்டாராம். எதுக்கு சொல்லுதே கேட்டவங்க, எதுக்கு பேச கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்காதா? இது இறங்கி விட்டாங்க. யாரு பறந்துட்டு இருந்தா அப்படியே இறங்கி விட்டாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இறைவன் சொன்னாங்களாம், எனக்கு கொடுத்த அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான எல்லா அரசாட்சியை விட நீ சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் சிறப்பானதுன்னா, நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் மிக சிறப்பானது. ஏன் இதெல்லாம் அழுத்தது சுப்ஹான் அறியாது, இதெல்லாம் ஃபானி, நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் பாக்கி. வல்லாஹு வரிஸ்கு ரப்பிக கைரும் வஅபகா, நீ சொன்ன உனக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தது சுப்ஹானல்லாஹ் பாக்கி கொடுத்தானே, இது வந்து கைரு அபுகா, நிரந்தரமானது. துனியாவுடைய அத்தனை சொத்துக்களும் அழியக்கூடியது. அஃப்னா ஷர்ரு, துனியாவில் பாய் அல்லாஹ் தவிர யாரையும் நம்பாதீங்க. யாரும் உதவ மாட்டான். பெத்த தகப்பே நான் உதவ மாட்டான், பத்தில அப்பா பிள்ளைக்கு உதவ மாட்டான், நண்பன் உதவ மாட்டான், எல்லாம் ஓடிடுவாங்க. மறுமையில தாய் யாருமே சொந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உதவ மாட்டான். மறுமையில உண்டு நீங்க எவ்வளவு போடணும் செய்தி, நீ பேப்பர் செய்தி போடுவேன், நீங்க நேற்று போட்டு செய்தி என்னவை ஒரு தரப்புனார் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, வேலை செய்யறாரு. 6 பசங்க 2 பசங்களாம், 2 பசங்க கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சான். கடன் அடைக்க கூட வரி வச்சிருக்காங்க. பேருக்கு அப்பா அப்பே பேர்ல ஏக்கா இருக்கவே 300 ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டாடும். 300 ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டாடுவோம். இன்சூரன்ஸ் செத்து போனா கிடைக்கிற மாதிரி அது மாசம் 12 இருக்கும். கட்டிட்டு யாரோ பாம்பாக்கிட்ட போய் நல்ல விஷமான கட்டுவரியின் பாவம் வாங்கிட்டு வந்து அப்பா தூக்கி மாற்றி போட்டாங்க. அப்பாவோட கழுத்திலே கடிச்சு செத்து போயிட்டார். செத்த தரப்பேன் அவரு தான் இவருக்கு கஷ்டப்பட்டு வாழ்னா எல்லாம் வளர்த்து தரப்பேன். அவர் கருத்துல போட்டு கடிச்சு போயிட்டார். செத்து போனோடனே போய் பாம்பு கடிச்சிட்டு போய் காசு பண்ணிட்டு கடைசியா அடங்கினார். அடங்கினோடனே இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் 3 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் சந்தேகப்பட்டான். சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு 3 கோடி இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படி இவன் இந்த நேரம் பேசுகிற அத்தனை செல்ஃபோன் நம்பரையும் எடுத்து யாராட்ட பேசுனா எல்லாம் ஒன்றா அந்த பாப்பாட்டிட்டு பேசியிருக்கான். பிடிச்சிட்டா போலீஸ். பாப்பாட்ட ஏன் பேசுனேன் அப்படி பிடிச்சி இப்போ எல்லாம் செய்திருக்கிறான். இப்போ எல்லாம்
2 பையன், அவன் உதவன பாப்பாட்டி எல்லாம் வெற்றியில் இருக்காங்க. எதுவரை போடுற பாய் பெத்த தகப்பனை பாம்பு கடிக்க வச்சு கொலை பண்றானோ எதுக்காடி இன்சூரன்ஸ் காசுக்கான. பையனை நம்ப முடியாது, அத்தாவை நம்ப முடியாது, அண்ணன் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. உலகத்துல யாரும் உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் வந்து உதவி செய்யும். அவனை ரிஸ்கோடு தான் உதவி செய்யும். மற்ற எல்லாரும் கூட குழி குடிச்சிடும். நல்லா பாதுகாப்பானா, நல்லா நம்ம குழி பாதுகாப்பானா. அதனால அல்லாஹ் தரவன எந்த வினாடி என்ன ஆகும் தெரியாது. இன்னைக்கு எவ்வளவு போட்டுருக்கான், இன்னைக்கு எவ்வளவு போட்டுருக்கான். நேற்று கனடாவுக்கு போறாராம், போய் தஞ்சாவூர் போய் கோடீஸ்வரர். என்ன பாய், அவர் வலியுறுத்துவதற்காண்டி அவங்க அத்தா, அம்மா, மனைவி, அவருடைய பேர பிள்ளைங்க எல்லாம், அவருடைய அவருக்கு 2 குழந்தைங்க எல்லாரும் 9 பேர் எல்லாரும் நேற்று கனடாவுக்கு கொண்டு போய் ஏர்போர்ட்ல பஸ் ஏற்றி விடுறாங்க. இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து தஞ்சாவூர் போயிட்டு இருக்காங்க. நைட் திடீர்னு முன்னால போயிட்டு இருந்த ஒரு பஸ்ஸுடைய டயர் வெடிச்சிருச்சு. எந்த டிராக்ல வர இங்க போறதுக்காக வேற இவங்க சென்னை டு திருச்சி வர்றாங்க. அவங்க திருச்சி டு சென்னைக்கு போயிட்டு இருந்த ஒரு பஸ்ஸுடைய டயர் வெடிச்சு அது அப்படியே தடுமாறி அது செக்ரட்டரியேட் தாண்டிக்கிட்டு செக்ரட்டரி போட்டுருக்கான், தாண்டிக்கிட்டு இதுக்குள்ள வந்து இவங்க போன கார்ல மோதி ஸ்பாட்லேயே 6 பேர், 100 பேர் கவலைக்கிடவும் ஆஸ்பத்திரிகள், 30 பேர் போனவங்க 6 முஸ்லிம் சரி. இன்னொரு காரணம் 9 பேர், 6 முஸ்லிம் அதில் படிக்கும்போது பொருட்கள் வேற, எல்லா பெண்கள், குழந்தை 2 வயசு குழந்தை, 5 வயசு உள்ள என்னெல்லாம் காலோட போயிருப்பாங்க. கனடா போட்டு போயிருக்கு, 6 பேர்கள் எல்லாம் போயிட்டாங்க. வயசானவங்க 52 வயசு பாட்டி வந்து போராடிட்டு பாருங்க. எந்த இவங்க கார் விடுறாங்க, இவர் டிரைவர் தப்பா ஓட்டல, இருந்தாலும் வந்து நிக்கல, இவங்க இருந்தாலும் காரு போதல, வேற பஸ்ஸுடைய இருந்தாலும் போட்டு வசந்த பஸ்ஸுடைய டயர் வெடிச்சு வந்து அது இருந்தாலும் வந்து போகுது. அதோட காலமான அத்தனை அவ்வளோ பஸ் தாண்டிட்டு வந்து நல்லா போகணும். இது இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு காலையில் கர்நாடகாவில் வந்து ஆம்னி பஸ், அதுவும் அதே மாதிரி ஆம்னி பஸ், அதே இதுவும் அதே மாதிரி தான். எல்லாரும் ஸ்லீப்பர் பஸ், எல்லாரும் 40 பேர் அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு லாரி அதே மாதிரி தான், அது கடந்து வந்து இந்த பஸ் மேலே மோதி தோத்தி 20 பேர் கறி கட்டி ஆயிட்டாங்க. செய்தி பாய், நேற்று ஆம்பளை பஸ்ல உட்காரும்போது ஸ்லீப்பர் பஸ், ஏசி பஸ், வா நல்லா தூக்கிட்டு போங்க. காலை எந்திரிக்கும் போது கறி கட்டை என்னங்க, நாமளும் தான் பஸ்ல போறோம், நாமளும் தான் காரில் போறோம், ஜாலி என்ன வாங்கி போகுது. சின்ன பாடு கேட்டே போறோம் இல்லையா, சின்ன பாடு கேட்டே தான் போறோம். தெரிய முடியல நாம் அல்லாஹ்வை பயப்படாமல் நாம் நாடினால் உங்களை பிரயாணங்களிலே பிடிப்போம். ஒன்றுமே செய்ய முடியாது. முன்னாடி உம்ராவுக்கு போனவங்க யாருக்கு ஆஃப் செஞ்சுட்டு மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க. 44 பேர் போறாங்க பஸ்ல. போய் டீசல் லாரி வெடிச்சிருச்சு, அப்படியே ஒருத்தரை தவிர 45 பேர் எல்லாம் கறிக்கட்டே ஆயிட்டாங்க, எல்லாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்க குடும்பத்தார் மதீனாவுக்கு ஹைதராபாத்காரங்க. அவங்க கவர்மெண்டே சொல்லுச்சு, நான் கொஞ்சம் உடனே இந்தியா கமிச்சு வைக்கிறோம், நீங்க கமிச்சு வைக்காதீங்க, அங்கேயே அடைக்கிறீங்க சொல்லி வந்து நபியை வச்சு ரவுல் எங்க அடக்கப்பட்டாங்க. பக்கீல பாய் ரசூலுல்லாஹ் பக்கத்துல 45 குழந்தைங்க, சிறுவர்கள், 12 வயசு 20 வயசு குழந்தைங்க எல்லாம் சரி, 45 பேர் சரி.
எல்லா நம்மளையும் நம்முடைய அகில முஸ்லிம்களின் ஆகார மரணங்களை விட்டு பாதுகாப்பாங்க. நம்ம பேப்பர் திறந்தா இது ஆபத்துன்னு பார்த்தா அதில் முஸ்லீம்களாலும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பய ஜாஸ்தியாகும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவர்கள், கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ் கொடுத்த துஆக்களை நாம் பயன்படுத்தணும். பயன்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ்? நாலு துஆ சொல்லுவோம், பயன்படுத்துவோமா? அல்லாஹ் நம்மளையும் எல்லா வகையான ஆபத்துகளில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜாஹிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஹக்கி லா இலாஹா இல்லல்லாஹ்